அதிகாலையில் திடீரென இறந்த தாய். தாயுடைய லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக மனசு இரும்பாக்கிக்கிட்டு அரசு தேர்வுக்காக கிளம்பியிருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் பொது தேர்வு எழுதும் போதெல்லாம் அம்மாவுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின பிறகு எனக்கு திருநீர் பூசி விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் எக்ஸாமே எழுத போவேன்னு மனசு உடைஞ்சு போன மகள் காவியா தாயுடைய இறப்பின் போது தாயுடைய காலை பிடிச்சு கதறி அழுதுட்டு பொது தேர்வு எழுத போறாங்க. தஞ்சை மாவட்டம் புதுக்கோட்டை அடுத்து வெட்டுவாங்கோட்டை கிராமத்துல ராமாபுரம் பகுதியை சார்ந்தவர் ராஜேந்திரன் மற்றும் கலா தம்பதி. இந்த தம்பதிகளுக்கு 3வது மகள் தான் காவியா. 17 வயசான இவங்க ஊரணிப்புறம் அரசு மேல்நிலை பள்ளியில 12ஆம் வகுப்பு பயின்று வராங்க. பொது தேர்வு போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு காலையில எக்ஸாமுக்கு புறப்பட இருந்த காவியாவுக்கு இடி விழுந்தது போல ஒரு செய்தி. தன்னுடைய தாய் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்ததா தெரிய வந்திருக்கு. எக்ஸாமுக்கு ஒரு புறம் டைம் ஆயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில காலையில தன்னுடைய தாய் இறந்திருக்காங்கன்ற விஷயத்த பார்த்த உடனே நொறுங்கி போன காவியாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம கதறி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி தன்னுடைய தாயுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது காவியாவுடைய பழக்கமா இருந்திருக்கு. அதே போல கனத்த இதயத்தோட எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி தன்னுடைய தாயுடைய பாதங்களை இறுக்கி பிடிச்சு கதறி அழுதபடி பொது தேர்வு எழுத போயிருக்காங்க. பள்ளிக்கு சென்ற மாணவிக்கு அங்க இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாரும் ஒன்னா கூடி ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. தாயின் கனவு நிறைவேற்றுறதுக்காக மனசை இரும்பாக்கிக்கிட்டு பொது தேர்வு எழுத சென்றிருக்காங்க இந்த மகன். குடும்பத்தின் வருமானமே தாயுடைய வருமானத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கின்ற சூழ்நிலையில அரசு இவங்களுக்கு உதவி பண்ணா நல்லா இருக்கும்னு உறவினர்கள் வேண்டுகோளை முன்வைக்கிறாங்க. இதனிடையே தன் தாயுடைய மறைவுல பொது தேர்வு எழுத சென்ற மாணவிக்கு நிறைய பேர் ஆறுதல் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க.